இது உங்கள் புதியுகம் வழங்கும் நம்ம ஊரு நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி சீசன் 2. இன்னைக்கு இப்போ ரொம்ப பிரம்மாண்டமா செகண்ட் லெவல் ஆடிஷன் நடக்க போகுது. பொள்ளாச்சியில் நடந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷன்ல நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. அதில் நம்ம ஜட்ஜஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு 10 பேரை செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த 10 பேர் தான் இன்னைக்கு சமைக்க போறாங்க. அவங்கள 3 பேர் செலக்ட் பண்ண போறோம். அவங்க தான் இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சியுடைய சமையல் சக்கரவர்த்தி ஆக போறாங்க. அவங்கள செலக்ட் பண்றதுக்காக நம்ம செஃப் மணிவண்ணன் மற்றும் கார்த்திக் வந்திருக்காங்க. ஸோ செஃப்போட நானும் ரெடி ஆயிட்டேன். நம்ம 10 பியூட்டிஃபுல் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி ஓகே, நம்ம 10 பியூட்டிஃபுல் கண்டஸ்டன்ஸும் வந்துட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் 10 பேரில் யாரோ 3 பேரை செலக்ட் ஆக போகிறீங்க. அந்த 3 பேர் யாராக வேணா இருக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை செலக்ட் பண்ண போகிற நம்ம ஜட்ஜஸ் இவங்க 2 பேர் தான், செஃப் மிஸ்டர் மணிவண்ணன் அண்ட் கார்த்திக். எல்லாருக்கும் மறுபடியும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். எல்லாரும் அவங்க இடத்துல போய் நில்லுங்க இப்போ. ஓகே, எல்லாருமே நீங்கள் சமைக்க ரெடி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் நிற்கிற போஸ்ட் பார்த்தாலே தெரியுது. ஓகே, நீங்கள் சமைக்கிறதுக்கு நீங்கள் என்ன எவ்வளோ டைம் கொடுக்க போகிறாங்கிறது நம்ம ஜட்ஜஸ்ட்டு கேட்கலாம். செஃப் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்கலாம் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு? இவங்களுக்கு இப்போ நம்ம 45 நிமிஷம் டைம் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரும். அந்த 5 மினிட்ஸ் டைம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான காய்கறிகள், உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே செஃப், நம்ம கொடுத்த 5 மினிட்ஸில் ஆல்மோஸ்ட் காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ யுவர் டைம்
தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பிரியாணி முடிஞ்சதா தம் வச்சிருக்கிறீங்களா? தான் வச்சு நீங்கள் எப்படி இந்த என்ன மெத்தடில் பண்ணுறீங்க? ப்ரெஷர் குக்கர் மெத்தட் பண்ணுறீங்களா அந்த- இல்லை இந்த ப்ரெஷர் குக்கர் இதுக்காக மூடிக்காக போட்டுருக்கீங்க? பகுதி அரிசி வந்தோடனே நம்ம பாத்திரத்தில் செய்கிற மாதிரியே மூடி போட்டு விசில் போட்டு தம் போட்டுறீங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த ஏன் தண்ணி ஸ்வெட் ஆகுது? இது போடலையா? இல்லை இல்லை போட்டிருக்கு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம்ல 25 மினிட்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளோ சீக்கிரம் சமைக்க முடியும் அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப பரபரப்பாக சமைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த குட்டி பையன் மட்டும் ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கான். தம்பி சமைச்சு முடிச்சிட்டே நீ? நான் முடிச்சிட்டேன். முடிச்சிட்டியா? எப்படா முடிச்சேன்? 10 நிமிஷத்துக்கு முன்னாலே முடிச்சிட்டேன். 10 நிமிஷம் முன்னாடி முடிச்சிட்டியா? அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 45 நிமிஷம் கொடுத்தா என் பாருங்க அந்த 25 நிமிஷத்தை சேவ் பண்ணியிருக்கான். இருங்க. எஸ், சமைச்சு முடிச்சிட்டான். நான் ஏற்கனவே அவனோட பணியாரத்துக்கு அடிமை. இன்றைக்கி அவன் பணியாரம் தான் செஞ்சுருக்கேன். ஓகே, சூப்பர் டார்லிங். உட்காந்துக்கோ நீ ரெஸ்ட், டேக் ரெஸ்ட். ஓகே, எல்லாம் ரொம்ப அழகாக சமைச்சிட்டு இருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமில் இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் சமைச்சு முடிச்சிடணும். நல்லா கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. புதியகம் வழங்கும் நம்மூரு நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி சீசன் 2 பொள்ளாச்சியில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு. செகண்ட் லெவல் காம்படிஷனில் நான் எங்களோட பியூட்டிஃபுல் கண்டஸ்டன்ட், அதாவது 10 பேர் ரொம்ப அழகாக சமைச்சிருக்கீங்க. அதுவும் நீங்கள் சமைச்ச ஃபுட்டு பார்க்கும்போதே ரொம்ப ஹெவி காம்படிஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சமைக்கிறத பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் வந்து ஃபுட்டு ரொம்ப பேஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு தெரியல, எனக்கும் சரி பார்க்குற ஆடியன்ஸுக்கும் சரி செஃப்புக்கும் சரி ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துகிட்ருக்கு யார் செலக்ட் ஆக போகிறீங்கன்ட்டு. யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பெரிய ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக செலக்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்துகிட்ருக்கோம். Contestant number 21, Sasi. என்ன மாதிரிமா நீங்கள் சமைச்சிருக்கிறீங்க? பீட்ரூட் சூப் பண்ணியிருக்கேன் சார். வேற என்ன இது பண்ணியிருக்கிறீங்க? இது மின்ஸ்டு சிக்கன் மீட்டில் சாண்ட்விச் பண்ணியிருக்கேன் சார். டெசர்ட் வந்து ஓட்ஸ் ஹல்வா பண்ணியிருக்கேன் சார். ஓட்ஸ் பனானா ஹல்வா. ஓட்ஸ் பனானா அல்வாங்களா? ஆமாம் சார். ஓட்ஸ் பனானா அல்வா வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் இதுக்காக பண்ணியிருக்கிறீங்க? ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணியிருக்கிறீங்களா இல்லை மெத்தடில் எப்படி? பண்ணியிருக்கேன் சார். ஃபியூஷன் சார் இட் இஸ். சூப் நீங்கள் டேஸ்ட் பண்ணீங்களா? டேஸ்ட் பண்ணேன் சார். டேஸ்ட் பண்ணீங்களா? ஆமாங்க சார். என்ன கம்மியாக இருந்துச்சு, என்ன இல்லாமல் இருந்துச்சு? சார் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணேன் சார். சால்ட் உங்கள் சூப்பில் சால்ட் இல்லை, ஓகேங்க சார். சரிங்களா? பருப்பு நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வச்சின்னு சொன்னீங்க. ஆமாம் சார். பருப்புக்கான அந்த இதே இல்லை, அந்த ஸ்ட்ரக்சரே கிடையாது. Consistency. பார்த்தீங்களா? கன்சிஸ்டன்சி பாருங்கள் உங்கள் சூப்பு. பருப்பு போட்டிருந்தீங்கன்னா அந்த சூப் எப்படி இருந்திருக்கணும்? திக்காக இருந்திருக்கணும் இல்லையா? உங்களுக்கு பாருங்கள் ரசத்தை விட இன்னும் கம்மியாக இருக்குது. Number 27, Vijayakumari. என்னம்மா சமைச்சிருக்கிறீங்க? செம்பள்ளி மீன் குழம்புங்க, நண்டு கிரேவி, ஜீரக தண்ணி. இது ஆக்சுவலாக இது என்ன ஃபிஷ் இதுங்க? செம்பள்ளிங்க. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் சமைக்கும் போது கூட நான் மசாலா அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி. அதெல்லாம் ஒன்றும் காமிக்காமல் பட்டையை கிளப்பியிருக்கிறீங்க. வீட்டு ஸ்டைலில், கிராமத்து ஸ்டைலில் சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க. சூப்பராக இருக்குது. அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே சார். 22, Tamil Chelvi. சார் பீட்ரூட் அல்வா பண்ணியிருக்கேங்க சார். அப்புறம் எறா ஃப்ரை பண்ணி அது கிரேவி பண்ணியிருக்கேன்.
நண்டு ஃப்ரை கிரேவி பண்ணியிருக்கேன். நண்டு கிரேவி. ஆமாம் சார். உங்கள் நண்டு மசாலா குக் ஆகலை, பச்சை வாசனை அப்படியே இருக்குது. சரி. சாப்பிட்டோம்னா எரியுது, ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருப்பீங்களாட்டிருக்கு, அது ஃபுல்லாகவே இதாக இருக்குது. சரி. உங்களோட அந்த ப்ரான் சூப்பர், நல்லா இருக்குது, நல்லா டெம்ட்டு, நல்லா மசாலாஸு அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே. உங்கள் சூப்பு நல்லா இருக்குது. Contestant number 6, ரசீதா பானு. இது வந்து கோல்டன் ஃபிங்கர் ஃப்ரை. கோல்டன் ஃபிங்கர் ஃப்ரை ரோல், சிக்கன் ரோல் மாதிரி. சிக்கன் ரோல். இப்போ நீங்கள் வந்து இது வந்து சப்பாத்தியில் ரோல் பண்ணியிருக்கீங்க. சாக்லேட் தோசை குழந்தைகளுக்காக வேண்டி. அது என்ன பிங்க் கலரில் இருக்குது? அது சாஸ் மாதிரி தொட்டு சாப்பிடலாம். என்ன சாஸுங்க அது? அது வந்து பிளாக் கரண்டோட சாஸில் கொஞ்சம் பிளாக் கரண்ட் சாஸ். ஓகே. இந்த சாக்லேட் தோசை ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் அதில் என்ன பிரச்சனைனா, பட் வெறும் பிளைன் கிரேட்டட் சாக்லேட் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேனே நல்லா இருந்திருக்கும். இது வந்து ஒரு இந்தியன் டெசர்ட், அதாவது இந்தியன் ஸ்வீட்ஸோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும். இது ஒரு மால்புவா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜிலேபி டேஸ்ட் அப்படியே தான் இருக்குது. கண்ணை மூடிட்டு நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா மால்புவா தான் எல்லாம் சாப்பிடுவாங்க. சாக்லேட் தோசைன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஜட்ஜஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. சாக்லேட் தோசை மட்டும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆயிடுச்சு. அது வந்து சூடாக சாப்பிட்டதுன்னா நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்காக வேண்டி கொஞ்சம் நெய் ஊற்றினா, எப்போவுமே நெய் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற தோசை கொஞ்சம் ஆறுனா ஒரு மாதிரி ஆயிருக்கும்ல, அந்த மாதிரி. Contestant number 16, அசோகன். உங்கள் பிரியாணி நல்லா டெம்ட் இருக்குது, நல்லா வந்திருக்குது, எல்லாம் இருக்குது. சூப்பர் பிரியாணி. ஓகே. புளி ரசம் எதுக்காகனா, நம்ம வந்து சிக்கன் ஐட்டம், நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட்டோம்னா ஏதாவது ஒரு புளிப்பான விஷயம் வந்து புளிப்பானதை சேர்த்திக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் இந்த புளி ரசங்கிறது நான் பண்ணேன், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு. கரெக்டு. ஓகே சார். வளரும் தலைமுறையினர் இவ்வளோ ஆயில் போட்டோம்னா என்ன ஆகிறது ரசத்தில்? உங்களோட ஃபுட்டு எல்லாமே பார்த்தாலே எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு உட்காந்துட்டு ஆர்டர் பண்ண கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி தான் இருக்கும். இதை வச்சுட்டு நம்ம எதை சாப்பிட்றதுன்னு தெரியாமல், நம்ம ஊர் நம்ம ருசி அந்த டைட்டிலுக்கு கரெக்டாக இருக்குது. தேங்க்யூ சார். ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்குது. ஓகே சார். எல்லாமே சிக்கன் நல்லா குக்காக இருக்குது. Contestant number 23, சரவண வெங்கடேஷ். சரவண வெங்கடேஷ், உன் ஏஜ் என்னப்பா? 9. ஒரு நயத்துக்கு நான் தூங்கிட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நீ அடுப்பு சாலையில் வந்து சமைச்சிட்டு இருக்கிற, பட்டை கிளப்பிட்டு இருக்கிற. நீ என்ன பணியாரம் பண்ணியிருக்கிற? சோள பணியாரம். சூப்பர். சோள பணியாரம், சோள தோசை, பூண்டு சட்னி. பூண்டு சட்னி. இது தோசை சோள தோசை. இன்னும் கொஞ்சம் இதை மெலிசாக ஊற்றிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே. இன்னும் கொஞ்சம் மெலிசாக நம்ம பண்ணியிருந்தோம்னா, ஊத்தாப்ப மாதிரி போட்டிருக்கிற, இன்னும் கொஞ்சம் மெலிசாக பண்ணியிருந்தீங்கன்னா தோசை நல்லா வந்திருக்கும். நீ அந்த பணியாரம் திருப்பும் போதே பார்த்தேன், அந்த ஸ்டைல் இதெல்லாம் இட்ஸ் குட். இன்னும் நம்ம ஏஜ் வர்றப்ப நீ வந்து கண்டிப்பாக ஒரு 3 ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் நான். Contestant number 26, கீத் பிரியா. கோயம்புத்தூரில் உங்களை பார்த்துருக்குறேனே நான். ஓ, கோயம்புத்தூர் விடாத முயற்சி, வந்துகிட்டே இருக்கிறீங்க. கண்டிப்பாக பட்டம் வாங்கியாவன்ட்டு. இது வந்து வாழைக்காய் கோலா உருண்டை. வாழைக்காய் கோலா உருண்டை. இது கிரேவியில் வச்சு குக் பண்ணி கொடுப்பீங்களா இல்லை ட்ரையா? அப்படியே பிளாக் தால்னா இது உளுந்து, கருப்பு உளுந்து. அந்த பீட்ரூட் பர்பி இருக்குல்ல, பீட்ரூட் மில்க் ஸ்வீட், டேஸ்ட் வைஸ் குட், அப்பீரியன்ஸ் வை 0. அப்பீரியன்ஸ் அது பார்த்ததுமே அது இது நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா, சின்னது இதை வந்து இதாக எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ணியிருக்கலாம், இப்படி வந்திருக்குது ரைட், இது இப்படி தான் வரும், வேறு வழி இல்லை. ஒன்று என்ன பண்ணியிருக்கணும், இதை கட் பண்ணி ஒரு டைமண்ட் ஷேப்லேயோ இல்லை ரவுண்ட் ஷேப்லேயோ வச்சு அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை அடிச்சுக்க முடிஞ்சிருக்காது. டேஸ்ட் வைஸ்லாம் சூப்பராக இருக்குது. பட் டெக்ஸ்சர் வந்து டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்களே, இப்போ ஷார் சொன்ன மாதிரி அதே தான். மற்றபடி இந்த பிளாக் தால் அல்வாலாம் நல்லா தான் இருக்குது. Contestant number 20, கல்பனா. எறா பிரியாணிங்க, கேரட் பச்சடிங்க, சூப்பர். கொண்டக்கடலை கட்லெட்டுங்க, சரிங்க, தக்காளி சாஸுங்க, நண்டு கிரேவிங்க. தக்காளி சாஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா இல்லை ரெடிமேட் வாங்குறீங்களா? நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண? ஆமாங்க. சூப்பர். ஓகே. பன்னீர் பாயாசம். ஃபர்ஸ்ட் எங்கட சொன்னீங்க?
ரசமலாய் செஞ்சேங்க. ரசமலாய். அப்பதான் நான் ஷெஃப் கிட்ட சொன்னேன், டேய் அங்க ஒரு ரசமலாயவே காணண்டா, ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. மலாயவே காணண்டா, ரசம் தாண்டா இருக்குது அதுல, மலாயா காணண்டா அப்படின்னு சொன்னேன் நானு. உடனே இங்க வந்து டக்குன்னு மாதிரிங்க பன்னீர் பிரியாணி. சூப்பர் சூப்பர், இதுதாங்க வேணும். சூப்பர் பன்னீர் பாயாசம் சூப்பர், உண்மையாலுமே நல்லா இருக்கு. கண்டஸ்டன்ட் நம்பர் 24 வைஷாலி. நீங்க என்ன இன்னைக்கு சமைச்சிருக்கிறீங்க? சார் இன்னைக்கு கொத்தமல்லி பிரியாணி செஞ்சுருக்கேங்க சார். சரி. தொட்டுக்கறக்கு தயிர் பச்சடியும் காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னாங்க சார் கொத்தமல்லி ஃப்ளேவரையே வச்சு செஞ்சுருக்கேங்க. சில்லி நார்மலாக போடாமல் நம்மளுக்கு வயிற்றுக்கு ஏற்ற நார்மலா இல்லாம கொஞ்சம் இந்த கொரியண்டர் லீவ்ஸை வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எஸ் சார். அது வந்து ஆக்சுவலாக எதுவுமே எந்த மசாலாவுமே கலக்கலைங்க. சரிங்க. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சாப்பிட்றக்கு ஸ்வீட்டுங்க சார். தயிர் பச்சடியில் சரிங்க சார். பொம்மகர்னட் போட்டிங்களா? மாதுளம்பழம் போட்டிருக்கிறீங்களா? சரி, ரைட், ஓகே. மாதுளம்பழம் போட்டிருக்கிறப்போ எதுக்கு போய் பச்சை மிளகா போட்டீங்க? சார் எதுக்கு பச்சை மிளகா போட்டீங்க? சேர்த்தக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதுங்க சார். இல்லை, சேர்த்தக்கூடாதுன்னா பொம்மகர்னட் போட்டிங்கன்னா அது ஸ்வீட் ஏஜென்ட்டாக மாறிடும், ஸ்வீட் ரைத்தாவாக மாறிடும். அதில் கொண்டு நீங்கள் பச்சை மிளகா போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? திருப்பவும் காரம் இன்க்ரீஸ் ஆகிடும். கண்டஸ்டன்ட் நம்பர் 8 ராம்குமார். கிராமிய மீன் வறுவல் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் சார். சரி, ரோஸ்டா ஃப்ரையா? ஃப்ரை சார். சாரி, ஃப்ரை வேறு ரோஸ்ட் வேறு, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ரோஸ்ட்னா தோசைக்கல்லையோ இல்லை தவாலையோ போட்டு எடுக்கிறது. ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஃப்ரைனா ஆயிலில் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுறது. ஓகே. அப்புறம் ஓகே, சீலா மீன் புட்டு பண்ணியிருக்கேன் சார். சீலா மீன் புட்டு. ஓகே. அப்புறம் பட்டூரா கிராபா இல்லை சீலா ஃபிஷ்ஷா? சீலா ஃபிஷ்ஷு சார். சரி. அப்புறம் வந்து பட்டூரா பூரி. சரி. அப்புறம் வந்து ராகி சீம்பால். ராகி சீம்பால். சரி. அப்புறம் மட்டன் சிக்கன் முத்தப்பா. புட்டு பாருங்களேன். சொல்லுங்கள் சார். அந்த புட்டு எப்படி இருக்கும்? சாஃப்டாக இன்னும் அப்படியே அல்வா மாதிரி இருந்திருக்கணும். நீங்கள் பிச்சு போட்டு இது பண்ண மாதிரி தான் இருக்குது, எனக்கு ஃபீல் இருக்குது. புதியகம் வழங்கும் நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி சீசன் 2 ரொம்ப அழகாக சூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சு. ஜட்ஜஸ் அவங்களும் அவங்க மைண்டெல்லாம் குழப்பி ரொம்ப கஷ்டப்பட்டு 3 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பொள்ளாச்சியோட சமையல் சக்கரவர்த்தி. அதுக்கு முன்னாடி இப்போவும் சொல்கிறேன், யாரும் வின் பண்ணாதவங்க வந்து யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம செஃப் 2 பேரும் சொன்ன மாதிரி சின்ன மிஸ்டேக் தான், அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. செஃப் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரியும் இது எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு காம்படிஷன் அப்படின்ட்டு. ரொம்ப அழகாக வந்து எங்களுக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வந்து எங்கள் புதியகம் சார்பாக ஒரு சின்ன மெமெண்டோ. ஓகே, எப்போவுமே வந்து வின் பண்ணுறவங்களோட லிஸ்ட் வந்து 3, 2, 1 அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் இன்னைக்கு ஃபார் சேஞ்ச் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தான் போக போகிறோம். த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு அசோகன். இந்த ப்ரைஸ் வழங்குறதுக்காக சரஸ்வதி தியாகராஜ் காலேஜோட செக்ரட்டரி MA விஜய் மோகன் சாரை மேடை கலைக்கிறோம். சார் ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருன்னு தெரிஞ்சாச்சு, பெரிய தலை. தென் செகண்ட் ப்ரைஸ் சொல்லி ஆகணும். த செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு ரஷிதா பாபு. ஓகே, நம்ம பொள்ளாச்சியுடைய சமையல் சக்கரவர்த்தி 2 பேர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் ஒரே ஒருத்தர் தான். இந்த 8 பேர்ல யாரா வேணா இருக்கலாம். த தேர்ட் ப்ரைஸ் கோஸ் டு ராம்குமார். ஓகே, புதுமாப்பிள்ள தேர்ட் ப்ரைஸ் வாங்கிட்டாரு. இந்த ப்ரைஸ் வழங்குறதுக்கு புதியகத்தோட ஜோனல் ஹெட் விஜயகுமார் சார் மேடை கலைக்கிறோம். சார் ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். ஓகே, நம்ம 3 பேரும் கூப்பிட்டாச்சு. நாங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா 3 பேரை செலக்ட் பண்ணுவோம். பட் எங்கும் இல்லாத வகையில் இந்த ஊரில் தேர்ட் ப்ரைஸ் 2 பேர் வாங்கியிருக்காங்க. அந்த இன்னொரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா the third prize goes to Kalpana. third prize வழங்குறதுக்காக
புதியத்தோட ஜோனல் ஹெட் விஜயகுமார் சார் அகைன் மேடை கலைக்கலாம் சார், ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். ஓகே, நம்ம பொள்ளாச்சியோட சமல் சக்கரவர்த்தி இவங்க 4 பேர் தான் இந்த தடவை. வின் பண்ணாதவங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, வந்தவங்க வெறும் கையோட போகக்கூடாது அப்படின்றது தான் எங்களோட புதியத்தோட பாலிசியே. பொள்ளாச்சியோட சமல் சக்கரவர்த்தி இவங்க 4 பேர் தான். 9 வயசு பையன், நேற்று அவன்கிட்ட வயசு என்னடான்னு கேட்குறேன், எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க, அப்பாட்ட கேட்டு சொல்கிறான். 9 வயசு பையன் வந்து ரொம்ப அழகாக கலந்துக்கிட்டு அதுவும் செகண்ட் லெவலில் செலக்ட் ஆகி ரொம்ப அழகாக வந்து கண்டிப்பாக ஒன்று ஸ்பெஷல் கிளாப் கொடுத்தே ஆகணும் ப்ளீஸ். அதே மாதிரி கீத் பிரியா அவங்க வந்து சீசன் 1லே வந்திருந்தாங்க. கஜினி முகமது மாதிரி நான் எத்தனை தடவை வந்து படையெடுப்பாங்க அப்படின்ட்டு செகண்ட் லெவல்லே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கீத் பிரியா உங்களுக்கு ஒரு பெரிய கிளாப். நமக்கு வெண்ணி கொடுத்த ஸ்பான்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு சின்ன மொமெண்ட்டை வழங்குறதுக்காக புதியகம் ஜோனல் ஹெட் மிஸ்டர் விஜயகுமார் சார் ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். புதியகம் வழங்கக்கூடிய இந்த மொமெண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜ் காலேஜோடைய செக்ரட்டரி எம்ஏ விஜய் மோகன் சாரையும் ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜ் காலேஜ் ஆஃப் பிரின்சிபல் வி வெங்கடேஸ்வரன் சாரையும் ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். எல்லாருக்குமே தேங்க் பண்ணியாச்சு. அகைன் இன்னொரு தடவை சொல்கிறேன், நம்ம பொள்ளாச்சியுடைய சமல் சக்கரவர்த்திகள் இவங்க 4 பேர் தான். இவங்க 4 பேர் தான் சென்னையில் நடக்கிற ஃபினாலில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஓகே நியூஸ், தேங்க்யூ ஸோ மச், கங்க்ராச்சுலேஷன். மீண்டும் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் பூஜா. இது உங்கள் புதியகம் வழங்கும் நம்ம ருசி சமல் சக்கரவர்த்தி சீசன் 2 அசோசியேட் ஸ்பான்சர் எவரெஸ்ட் மசாலா அலையன்ஸ் யூனிவர்சிட்டி, மொபைல் பார்ட்னர் கார்பன், வென்யூ பார்ட்னர் சரஸ்வதி தியாகராஜா காலேஜ் ஆஃப் பொள்ளாச்சி.